வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடா 24/7 தமிழ். பேங்கிங் எக்ஸாமினேஷன் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு தயாராக போகிற மாணவர்கள் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவனாலும் சரி, இல்லை புதுசாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இப்போ தான் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், நான் இந்த ஸ்டேஜில் என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி நிறையா டவுட் இருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு புக் ஏதாவது இருக்கா சார், பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு பேசிக் கிளாஸஸ் போக புக் ஏதாவது எனக்கு இருக்குதா, ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. ஸோ அந்த விஷயம் அண்ட் அது போக என்னென்ன எக்ஸாமினேஷன் இந்த 2022 நமக்கு வரப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேங்க் எக்ஸாமினேஷன் இந்த 2022 நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இஃப் எஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன எக்ஸாமினேஷன் நமக்கு அவைலபிளில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் டேட் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அண்ட் அதே மாதிரி இஎஸ்ஐசியோட யூடிசி, எம்டிஎஸ் அண்ட் ஸ்டெனோ, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான எக்ஸாமினேஷன் நமக்கு வரப்போகுது. இந்த மார்ச் 20, 19, 20 அண்ட் 26 எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கு அடுத்தது இந்த 2022 நமக்கு வரப்போகிற எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ கிரேட் பி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாமினேஷன் அண்ட் அதே மாதிரி எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளரிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வருஷமும் டெஃபினட்டாக நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிபிஎஸோட எக்ஸாமினேஷன். இந்த ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ண போகிற ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம வங்கிகளுக்கான தேர்வில் ஆஃபீஸர் கேடர் பிஓ அண்ட் கிளரிக்கல் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் நேஷனலைஸ் பேங்க்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் பேங்க், கென்ரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி ஒரு 11 நேஷனலைஸ் பேங்க் இருக்குது. அந்த வங்கிகளுக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆஃபீஸர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த கேடர் அண்ட் ஐபிபிஎஸோட கிளரிக்கல். தென் அதே மாதிரி ஐபிபிஎஸோட எஸ்ஓ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர், முக்கியமாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய அப்ளை பண்ண போகிற ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிபிஎஸோட எஸ்ஓ எக்ஸாமினேஷன். ஏன்னா ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த போஸ்ட்டுக்கு நம்ம இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஐடி, சிஎஸ்சி கூட. ஓகேங்களா? ஏன்னா முக்கியமாக ஐடி அப்படின்றதுனால ஐடி அண்ட் சிஎஸ்சி தான் முக்கியமாக அப்ளை பண்ணுவாங்க. அது போக இவங்களும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது போக என்ஏசிஎல் ஏஓ இந்த வருஷம் டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது போக எல்ஐசியோட எக்ஸாமினேஷன் ஆகட்டும், என்ஐசிஎல் ஓட அசிஸ்டண்ட் முக்கியமாக அதோட எக்ஸாமினேஷன் ஆகட்டும், இதெல்லாம் அப்கமிங்கில் இந்த வருடம் இந்த 2022 நம்ம எதிர்பார்க்குற எக்ஸாமினேஷன்ஸ் டெஃபினட்டாக வந்துடும். அதில் முக்கியமாக எது வந்தாலும் வரலைனாலும் டெஃபினட்டாக இவங்க கண்டிப்பாக நமக்கு வந்துடுவாங்க. இந்த 4 எக்ஸாம் வந்து 5 எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக வரப்போகிற எக்ஸாமினேஷன். நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜூன்லேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி முதல்ல வருவான், ஜூன் வருவான். அதுக்கு அடுத்தது வந்து ஜூலை, ஆகஸ்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கல், ஐபிபிஎஸ் பிஓ ஒவ்வொருத்தனா நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம அடா 24/7 இருக்கிற புக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்கிங் பிரைம் கிட் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் புக் பேக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. நம்பர் 1 புக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபவுண்டேஷனை கிளியராக படிக்கிறதுக்கு. ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் நான் படிக்கணும், பேங்க் எக்ஸாம் கம்ப்ளீட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாவோட பிரிண்டட் எடிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புக். ஓகேங்களா? பிரிண்டட் எடிஷன் புக். இது வந்து 8 புக்கு டோட்டலாக உங்களுக்கு இதில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 8 புக்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த 8 புக்ஸ் பிரிண்டட் எடிஷனாக உங்களுடைய ஹோம் டெலிவரி வீட்டுக்கே உங்களுக்கு வந்துடும். உங்கள் வீட்டுக்கே டோர் டெலிவரியாக அனுப்பிச்சுட்ருவாங்க. இந்த புக்கு, இந்த 8 புக்கில் என்னென்ன சார் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, கம்ப்ளீட் நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய ஏசிஇ ரீசனிங். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், 2வது குவான்ஸ் ஆப்டிடியூட், 3வது இங்கிலீஷ். நம்மளுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ப்ரீ எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் தி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஏசிஇ ரீசனிங், ஏசிஇ குவான்ஸ் அண்ட் ஏசிஇ இங்கிலீஷ். இது போக மெயின்ஸுக்கு தயாராகிறதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஏசிஇ பேங்கிங் அண்ட் ஸ்டாட்டிக் அவேர்னஸ், அதாவது பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு இது வரும். அண்ட் அதே மாதிரி மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பிலிமினரியில் நான் என்னுடைய மார்க் அதிகமாக பூஸ்டப் ஆகணும் அப்படின்னா 2 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பசில் அண்ட் சீட்டிங், இன்னொன்று டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா அனாலிசிஸ். ஸோ அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பசில் அண்ட் சீட்டிங் மட்டும் வரக்கூடிய ஒரு புக்கு, அண்ட் அதே மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் டேட்டா அனாலிசிஸ் மட்டும் வரக்கூடிய ஒரு புக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேங்கிங் அந்த வரக்கூடியது. இது யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எல்லா பேங்க் எக்ஸாம்லையுமே இந்த டாபிக் கேட்க மாட்டாங்க. ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் அப்புறம் ஆர்பிஐ மாதிரியான எக்ஸாமில் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்பாங்க, மற்றபடி வராது. அண்ட் அது போக பிஓவோட ஸ்பெஷல் பிலிமினரி மார்க் டெஸ்ட் பேப்பர் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பிரிண்டட் எடிஷன் புக் வந்து உங்களுக்கு டோட்டலாக வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேக். இது டோட்டலாக 8 புத்தகங்கள் இது உங்களுக்கு டோட்டலாக கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் கிட், கம்ப்ளீட் புக் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எடிஷன் தான். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்கிங் ஃபவுண்டேஷன் 2022 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 5 புக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏசிஇ ரீசனிங், ஏசிஇ குவான்ஸ் அண்ட் ஏசிஇ இங்கிலீஷ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்மளுடைய ப்ரீ எக்ஸாம் பிலிமினரியை கவர் பண்ணுறதுக்காக வரக்கூடிய டாபிக். அது போக பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் அது போக உங்களுக்கு 50+ பேங்க்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபவுண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது பேங்க் மாதிரி அது வரும். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் பேங்க் அப்படின்னு நம்ம 12th 10th படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பேங்க். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்கள் 2016 21 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு 50+ உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகம் டோட்டலாக இது 5 புத்தகம் இதில் வரும். ஸோ இந்த 5 புக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் பேங்கிங்கான ஃபவுண்டேஷன் கிட். இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நார்மலாக உங்களுக்கு ப்ரைஸஸ், இது மொபைல் ஆப் ஓகேங்களா, நம்மளுடைய அடா 24/7 மொபைல் ஆப்பில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மொபைல் ஆப்பை இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு அடா 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் கோட் அப்படின்னா Y249 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி, ஸோ Y249 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணிக்கலாம். 8 புத்தகங்களை கொண்ட ஒரு புத்தகம் ஓகேங்களா. இந்த கிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டட் எடிஷனாக உங்களுக்கு கிடைக்கும். 8 பிரிண்டட் எடிஷன் புக்கும் 86 இ புக்கும் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும் ஓகேங்களா. இ புக் அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டட் எடிஷன் வீட்டுக்கே அனுப்பிச்சுட்ருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1721 rupees உங்களுக்கு டோட்டலாக வரும். அதே மாதிரி Y249 அப்படின்ற கூப்பன் கோடை பயன்படுத்தி இந்த 5 புக் இருக்கக்கூடிய புக்கை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் 5 வந்து பிரிண்டட் எடிஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. 10 இ புக் உங்களுக்கு ஓவராலாக கிடைக்கும். இது வந்து 1311 rupeesக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நம்ம அடா 24/7 நம்ம சஜஸ்ட் பண்ணுற புத்தகங்கள். ஸோ இது நான் பர்சனலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற புத்தகங்கள் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே பேங்கிங்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணுற ஒரு சூப்பரான புத்தகங்கள் ஓகேங்களா. ஸோ இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 2 புக்கோட கிட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Y249 அப்படின்ற கூப்பன் கூட பயன்படுத்தி கெட் பண்ணி இந்த 2022 உங்களுடைய கனவு ஜாபான பேங்கிங் ஜாபை அடைகிறதுக்கு பயிற்சி படுத்தி தயாராகிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, see you.